வெல்கம் டு பேன் ஆஃப் கிரிக்கெட் சேனல். அதாவது நம்ம பேன் ஆஃப் கிரிக்கெட் சேனலில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, கருண் நாயர் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். பட் ஆனால் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த மனுஷையா அவன் வேற லெவல். அதாவது டெஸ்ட்லேயே 300 ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த, அதாவது விராட் கோலி கேப்டன்சியில் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ரீசன்னே தெரியல, பிசிசி அவரை தூக்கி வீசிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரீசன்ட்லி கம்பேக் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர்னா நம்ம கருண் நாயர் தான். கருண் நாயர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாங்க. எல்லாரும் அவரை பாராட்டு மழையில் புகழ்ந்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சேன். அதாவது ரீசன்ட்லி விஜய் ஹசாரே டிராபி நடந்தது. அந்த விஜய் ஹசாரே டிராபியில மனுஷன் என்னமா ஒரு ஆட்டம் ஆடினாப்புல, அதாவது வேற மாதிரி ஒரு வெர்ஷன்ல ஆடினாப்புல. என்ன யாரா டீம்ல எடுக்க மாட்டீங்க. அதாவது கருணாயர் இப்போ ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது ஆக்சுவலி இது பிசிசிக்கு தான் போட்டிருக்கிறாரு. இதில் என்னன்னா, எதனால் அவர் போட்டிருக்காருன்னா, நம்ம விஜய் ஹசாரேல 8 மேட்ச் ஆடி இருக்காரு, 7 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 5 செஞ்சுரி, அதாவது 5 ODI செஞ்சுரி போட்டிருக்காப்புல. அதே மாதிரி ஒரு 50யும் கூட. இதில் ஆவரேஜ் 700+, ஹைட் ஸ்கோர்னா 163. வேற லெவலில் வெளுத்து வாங்கியிருக்காரு விஜய் ஹசாரே டிராஃபியில். அவரோட நோக்கமே என்னன்னா, இந்தியன் டீமில் ஏட் ஆகணும், ஏடாயிரம் ஸ்குவாடில், அது இந்தியன் கண்ட்ரிக்கு நம்ம பெருமிதம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி கருண் நாயர் நினச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பிளேயரெல்லாம் பிசிசி செலக்டர்ஸுக்கு தெரியாது. ஒன் ஆஃப் தி, அதாவது இந்தியன் கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஏசியன் கண்ட்ரி ஆகட்டும், நம்ம சீனா கண்ட்ரியில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் கோயிங் ஆன் பிசிசி செலக்டர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகட்டும், இல்லை ஒரு கமிட்டி மெம்பர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதுலாம் நடக்கும். பட் இருந்தாலும் கருணைக்கு ஒரு மிடில் ஆர்டர் நம்ம இதில் சொதப்பல் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரீசன்ட்லி சிராசையர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் பேக் இன்டு தி அட்டாக் டெஸ்ட் டீமில் எடுக்கல. ஏன்னா டெஸ்ட்டில் சுப்மன் கில் இவங்க சரியா ஆடுறது இல்லை. ஸோ அதனால கருண் நாயரை எடுக்கலான்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டுக்கு அவரை மறுபடியும் 2017 அவர் இருந்த ஃபார்முக்கு விராட் கோலி அண்டர் கேப்டன்சியில் நல்லா விளையாடுனா, அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா, என்னதான் இருந்தாலும் நம்ம பிசிசிஐ செலக்டர்ஸே ஓகே சொன்னால், நம்ம கௌதம் கம்பீர் ஹெட் கோச் என்ன சொல்லுவார், கருண் நாயர் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் விளையாண்ட பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த ஹர்ஷித் ராணா அவர் பவுலரு, ஆனால் எடுக்கிறாப்புல. ஆனால் இருந்தாலும் கொல்கத்தாவில் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ சிராசையர் தான் எடுப்பார். பட் இருந்தாலும் என்னன்னா, சுப்மன் கில் ஆல்ரெடி கொல்கத்தாவில் இருந்ததும் இப்போ குஜராத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதனால் கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இந்தியன் டீமில் டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட்டில் இங்கிலாந்து டூரு போகிறாங்க ஜூன் மாதத்தில். டெஸ்ட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கருண் நாயர் அவரோட முழு திறமையை வெளிப்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னா, கருண் நாயரை டெஸ்ட்டு ஸ்குவாடில் சேர்த்தணும். ஜூனில் கண்டிப்பாக சேர்த்துனாங்கன்னா அவரோட வேற வெர்ஷனை நம்ம இங்கிலாந்து செனரியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சேர்த்துவாங்க. பிசிசி என்ன செலக்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்னோட கருத்து கருண் நாயர் டெஸ்ட் ஸ்குவாடில் சேர்த்தணும். மக்களே உங்கள் கருத்து என்ன? கருண் நாயரை பிசிசிஐ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? கௌதம் கம்பீர் ஹெட் கோச் என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன். ஐபிஎல் முடிஞ்ச பிறகு தான் இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாடுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் சீரீஸ்க்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.